பிரியமானவர்களே, இன்றைய நாளின் வேத வசனம் 1 சாமுவேல் 1 அதிகாரம் 10 மற்றும் 11. அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். பிரியமானவர்களே, இந்த காரியம் அநேகருக்கு தெரிந்திருக்கக்கூடும். 1 சாமுவேல் 1 அதிகாரம் இதிலே அன்னாளை குறித்து தேவன் சொல்லின காரியம். அன்னாள் தனக்கென்று ஒரு குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று அழுது ஜெபித்ததை இங்கு நாம் பார்க்கிறோம். எப்படியாக அவள் ஜெபித்தாள், அன்னாள் எப்படி தேவனுடைய சமூகத்தில் நெருங்கினாள், தேவனுடைய காதிற்கு எப்படி அவளுடைய ஜெபத்தின் சத்தம், விண்ணப்பத்தின் சத்தம் எட்டியது என்ற காரியத்தை குறித்து இன்று சில 2 வசனங்களை நாம் தியானிக்கப் போகிறோம். அன்னாள் போய், அதாவது அவள் போய் என்ற இடத்திலே அன்னாளை குறிக்கிறது. அன்னாள் போய் முதலாவது ஆண்டவருடைய சமூகத்தை நாடி போக வேண்டும். பிரியமானவர்களே, அது ஜப வீடாயிருக்கட்டும், அல்லது ஜப கூடுகையாயிருக்கட்டும், அல்லது வாலிப கூடுகையாயிருக்கட்டும், அல்லது சபையாயிருக்கட்டும், எங்கே 2-3 பேர்கள் அவருடைய நாமத்தினாலே கூடுகிறார்களோ அந்த இடத்திலே தேவன் வருவார், நிச்சயமாய் வருவார். அதில் ஒரு சந்தேகமே இல்லை. அதனால் அன்னாளுடைய தேவை பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம். அன்னாளுக்கு ஒரு குழந்தை பாக்கியம், அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும், ஆண்டவரே ஒரு குழந்தை வேண்டும் என்ற ஒரு விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போடு தேவனுடைய சமூகத்தை நம்பிக்கையோடு நாடி செல்லுகிறார்கள் இந்த அன்னாள். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், எந்த தேவையானாலும் தேவை இல்லை என்றாலும் கர்த்தர் தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் தான் தேவன். இயேசு கிறிஸ்து ஒருவரே வழி, சத்தியம், ஜீவனமாயிருக்கிறார். அவரிடத்திலே நாம் போனால் எல்லாம் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு தான் தேவனுடைய சமூகத்தை நாடி செல்ல வேண்டும். எனவே முதலாவது தேவனை தேடுகிற அனுபவம் வேண்டும். தேவனை தினந்தோறும் தேட வேண்டும், அதிகாலையில் தேட வேண்டும், எப்பொழுதும் அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். எனவே முதலாவது தேவனை தேட வேண்டும் என்று இங்கே அன்னாளுடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்கிறோம். அன்னாள் தேவனுடைய சமூகத்திலே போய் மனங்கசந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அன்னாள் மனம் கசந்து, அதாவது ஆண்டவருடைய சமூகத்திலே விசுவாசமாய் போவது ஒன்று. 2வது காரியம், இருதயத்திலிருந்து நம்முடைய அந்த ஏக்கம் வேண்டும். ஆண்டவர் எனக்கு நிச்சயமாய் செய்வார், எனக்கு இல்லைதான், ஆனால் கர்த்தர் எனக்கு செய்வார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஏக்கம், ஒரு மனங்கசந்து, ஆண்டவரே என்னை எல்லாருமே புறக்கணிக்கிறார்களே, என்னுடைய வீட்டில் என்னுடைய உறவினர்கள், என்னுடைய சொந்தம் பந்தம், அக்கம் பக்கத்தினர் எல்லாருமே எனக்கு மலடி என்ற ஒரு பெயரை வைத்து விட்டார்கள். நீர் நல்ல ஒரு பெயரை கொடுத்திருக்கிறீர் அன்னாள் என்று, ஆனால் நான் மலடியாக இருக்கிறேன் என்று தன்னுடைய மனதிலே அந்த சஞ்சலத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே ஊற்றி அழுது, மிகவும் அழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனங்கசந்து மட்டுமல்ல, மிகவும் அழுது, கண்களிலே தண்ணீர் வரத்தக்கதாக நன்றாய் அழுது அடி மனதிலிருந்து தேவனுடைய சமூகத்திலே தன்னுடைய கண்ணீரை ஊற்றுகிறார். அப்பொழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, அடுத்தது பார்த்திங்கன்னா வாயை திறந்து இருதயத்திலிருந்து ஜெபிக்கிறார். இந்த அனுபவத்திற்குள்ளாக போகும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய், பிரியமானவர்களே, நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவராகவும் ஜெபத்தை கேட்கிறவராகவும் இருக்கிறார். எனவே முதலாவது சொன்னேன், எந்த சமயத்திலும், எந்த காலத்திலும், எந்த நேரத்திலும் தேவனை விட்டு வேற எதையாகிலும் நாம் தேடுவோம் என்றால் கர்த்தருடைய செவிகளுக்கு நம்முடைய ஜெபம் எட்டுவதில்லை, விண்ணப்பம் எட்டுவதில்லை. ஆண்டவர் தான் இதற்கு முடிவு கட்ட வேண்டும். ஆண்டவர் தான் என்னுடைய தேவை சந்திக்கக்கூடும். ஆண்டவர் தான், அது சிறிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், பெரிய தேவைகளாக இருந்தாலும் சரி, ஆகாதென்று
முடியாதென்று டாக்டர்கள் ஒதுக்கினாலும் சரி, என் தேவன் செய்வார். ஏன்னால் அவர்தான் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். அவரால் எல்லாம் கூடும் என்ற நம்பிக்கையோடு தேவனுடைய சமூகத்திலே நாம் போய் முதலாவது மனதிலிருந்து, ஆண்டவரே என்னை மற்றவர்களெல்லாம் இப்படிலாம் சொல்கிறாங்களே ஆண்டவரே என்று ஆண்டவருடைய சமூகத்திலே மனங்கசந்து நம்முடைய எல்லாவித தேவைகளையும் அழுகையிலே வெளிப்படுத்தி, முடியாத காரியங்கள், ஆண்டவரிடத்திலே சொல்ல முடியாத காரியங்கள், அழுகையினால் ஜெபிக்கிற ஜெபம் நம்முடைய கண்ணீருக்கு பதில் உண்டு. பிரியமானவர்களே, நம்முடைய கண்ணீரை துருத்தியில வைத்திருக்கிற தேவன் இன்று உங்களுடைய கண்ணீருக்கு கர்த்தர் பதில் செய்வார். ஹல்லேலூயா. எனவே நீங்கள் வாயை திறந்து ஜெபிக்கிறீர்களோ அல்லவோ, ஆனால் உங்கள் கண்ணீருக்கு பதில் நிச்சயம் உண்டு. அது எந்த இடத்திலே, மனிதர்களிடத்திலே அழுகிற அழுகை அல்ல. இது ஆண்டவருடைய சமூகத்திலே அழுகிற அழுகை. ஆண்டவருடைய பிரசன்னத்திலே, ஜெபத்திலே நீங்கள் அழுகும் பொழுது கர்த்தர் அதை நோக்கி பார்க்கிறார். அந்த விண்ணப்பத்திற்கு தேவன் பதில் கொடுக்கிறார். எனவே இந்த மாதத்தின் கடைசியில் வந்திருக்கிற நமக்கு, இந்த வருடத்தின் கடைசி மாதத்தில் வந்திருக்கிற நமக்கு பிரியமானவர்களே, நம்மால் விட முடியாத பாவங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை, தேவனுடைய சமூகத்தில் சென்று நாம் மனங்கசந்து செய்த பாவத்திற்கு மன்னிப்புக்காக அழுது ஆண்டவருடைய திட்டத்தையும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் ஆண்டவருடைய சித்தத்தையும் நிறைவேற்ற நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் இதுவரை உங்கள் வாழ்க்கையிலே அடைக்கப்பட்ட வாசல்களை திறக்கிறார். ஹல்லேலூயா. அடைக்கப்பட்ட கர்ப்பத்தை கர்த்தர் திறப்பார். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பிரதராக இருந்தாலும் சரி, சிஸ்டராக இருந்தாலும் சரி, யாராகிலும் இருந்தாலும் சரி, அன்னாளை போல நாம் ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்க வேண்டும்? எந்த காரியத்தை எடுத்தாலும் தேவனுடைய சமூகத்தை நாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். எப்படி ஜெபிக்க வேண்டும்? மனம் கசந்து அழுது ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்க வேண்டும்? கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். எப்படி தேவனை தேட வேண்டும்? ஜெப விண்ணப்பத்தோடு கர்த்தரை தேட வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, இந்த காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது அடுத்ததாக அந்த அன்னாள் வாழ்க்கையிலே கர்த்தர் என்ன செய்கிறார்? அப்பொழுது சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, ஆண்டவரே தயவு செய்து நான் படுற கஷ்டத்தை கொஞ்சம் பாருங்க ஆண்டவரே, நான் வடிக்கிற கண்ணீரை கொஞ்சம் பாருங்க ஆண்டவரே, என்னுடைய பெருமூச்சை நீங்கள் கேளுங்க ஆண்டவரே, நான் உம்முடைய மகன், என்னுடைய மகள், நான் வந்திருக்கிறேன், எனக்கு மறு உத்தரவு கொடுங்க ஆண்டவரே. நீங்கள் அப்படியே விட்டுட்டு போனால் நான் என்னவாயிடுவேன்றது தெரியல ஆண்டவரே, எனக்கு பயம் வந்துடும் ஆண்டவரே, எனக்கு திகில் வந்துடும் ஆண்டவரே, என் சிறுமையை தயவு செய்து கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே, உம்முடைய அடியாளியை மறவாமல் நினைத்தருளுங்க ஆண்டவரே, நான் உம்முடைய மகள் ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை ஆண்டவரே, நீர் உண்டாக்கினவன் ஆண்டவரே, என்னை நினைத்தருளும். கொஞ்சம் நினைச்சிங்கன்னா போதும் ஆண்டவரே, கர்த்தர் நீர் என்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறீர் என்ற விசுவாசத்தோடு உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால் நலமாயிருக்கும் என்று அன்னாள் ஜெபித்தாள். ஆண்டவரே, நீங்கள் ஒரு குழந்தை, ஒரே ஒரு ஆண் குழந்தை எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படும், நான் ரொம்ப ஆசீர்வாதம் பெற்றவள் என்று, நான் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். இங்கே தான் நாம் பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்திலே ஜபத்திலே நாம் ஒரு பொருத்தனை செய்து கொள்ள வேண்டும். ஆண்டவரிடத்திலிருந்து ஏதாவது ஒரு காரியம் எதிர்பார்ப்போம் என்றால், ஆண்டவரிடத்திலே ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறோம் என்றால், நாமும் ஆண்டவருக்கு என்ன செய்ய வேண்டும்? பொருத்தனை செய்ய வேண்டும். ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லலாம்? ஆண்டவரே, நீர் இதை செய்தால் நான் என்னுடைய மகனை உம்முடைய ஊழியத்திற்காக வளர்ப்பேன், பரிசுத்தமாய் வளர்ப்பேன். அல்லது ஆண்டவரே, நீர் எனக்கு இந்த காரியத்தை வாய்க்க பண்ணினால் ஏழைகளுக்கு உணவு அளிப்பேன், நீர் இந்த காரியத்தை வாய்க்க பண்ணினால் அநேகருக்கு நான் சுவிசேஷம் சொல்லுவேன், நீர் எனக்கு இந்த காரியத்தை வாய்க்க பண்ணினால் அநேகருக்கு நான் உதவி செய்வேன், அநேக குடும்பங்களை, ஊழியக்காரர்களை தாங்குவேன், ஜபத்தினாலும் காணிக்கையினாலும் தாங்குவேன் என்று நீங்கள் ஒப்பு கொடுத்தலின் ஜபத்தை பண்ண வேண்டும். பொருத்தனையின் ஜபத்தை பண்ண வேண்டும். பிரியமானவர்களே, நீங்கள் எதை பொருத்தனை பண்ணி கொள்கிறீர்களோ அதற்கேற்றவாறு நிச்சயமாக ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், அவருக்கு அந்த பொருத்தனை அல்ல, உங்கள் ஜபம்தான் முக்கியம். எனவே நீங்கள் இருதயத்திலிருந்து அழுது புலம்பி ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களை தாழ்த்தி ஊற்றி ஜெபிக்கிற அந்த ஜபத்திற்கு தேவன் செவி கொடுத்து உங்கள் பொருத்தனையும் அங்கீகரித்து என்ன செய்கிறார்? இங்கே அன்னாள் என்ன பொருத்தனை பண்ணினால்,
கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவனை ஆண்டவரே நீர் ஒரு ஆண் பிள்ளையை எனக்கு கொடுத்தா நான் உங்களுக்கே அது ஊழியத்திற்காக நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று பொருத்தனை பண்ணினாள். இரண்டாவதாக என்ன சொல்கிறாள்? அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினான். ஆம் பிரியமானவர்களே, அந்த தலையில் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அநேகர் இந்த யூத குலத்தை சேர்ந்தவர்கள் அதிகமாக ஹேர் கட்டிங்லாம் பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணால் அது அவங்களுக்கு அது ஆசீர்வாதம் கிடையாது என்ற ஒரு கொள்கையை வைத்திருப்பார்கள். அதே போல் அன்னாலும் தன்னுடைய மகன் பிறந்தான் என்றால் அவனுடைய தலையிலே சவரகன் கத்தி, அதாவது கத்திரிக்கோல் வச்சு அந்த முடியை வெட்டுவ மாட்டோம் என்று அவள் ஒரு பொருத்தனை பண்ணுகிறாள். எனவே இப்படியாக நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு பிரியமானதை நாம் பொருத்தனை பண்ணி கொண்டால், ஆண்டவருக்கு ஏற்றவைகளை பொருத்தனை பண்ணுவது கூட ஜாக்கிரதையாய் பண்ண வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு பொருத்தனை செய்ய முடியாது என்ற பட்சத்திலே அந்த பொருத்தனை தேவனிடத்திலே சொல்லக்கூடாது. உங்களால் முடிந்த பொருத்தனையை தான் தேவனுக்கு தெரிவிக்க வேண்டும். முடியாத ஒன்றை நாம் தெரிவித்துவிட்டு நாளைக்கு ஆண்டவர் அதிசயம் அற்புதமாக செய்யும் பொழுது அந்த பொருத்தனை நாம் ஆண்டவருக்கு செய்யவில்லை என்றால் அது எதுவும் சொல்ல மாட்டார். பட் அது நமக்கே அது நல்லா இருக்காது. எனவே பொருத்தனைகளை ஜாக்கிரதையாக பண்ண வேண்டும் ஆண்டவருடைய சமூகத்திலே. எனவே சொன்னதை அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். அதே போல நாம் ஏறெடுக்கிற பொருத்தனையும் நாம் தேவனுக்கு செய்ய வேண்டும். அதை தேவன் அங்கீகரிப்பார், அதை ஆசீர்வதிப்பார். எனவே நாம் ஜெபிப்போம். கர்த்தர் தாமே உங்களுடைய ஜெபத்தை இந்த டிசம்பர் மாதம் 2025 கடைசியில் வந்திருக்கிற நம்முடைய ஜெபத்தை எப்படியாக தேவன் கேட்பார் என்று நாம் இந்த வசனங்களிலே பார்த்திருக்கிறோம். தேவனுடைய சமூகத்தை நாட வேண்டும், மனங்கசந்து மிகவும் அழக வேண்டும். நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவருடைய சமூகத்திலே நாடி நாம் எவையெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆசீர்வாதங்களை கேட்கிறோமோ அதே போல நாமும் ஆண்டவருடைய சமூகத்திலே அவருக்கென்று ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய காரியங்களிலே வெற்றியாக முடிப்பார். கர்த்தர் வாய்க்க செய்வார். இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, அவர்களும் அந்நாளைப் போல ஜெபித்து அவர்களுடைய தேவைகளை பெற்றுக்கொள்ள அவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த வசனத்திலே கர்த்தர் நீர் கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களுடைய வாழ்க்கையிலும் அதை அபியாசம் செய்து நாங்களும் ஜெபித்து தேவனுடைய சமூகத்திலே அவர் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். நாங்களும் உமக்கென்று ஒரு பொருத்தனை பண்ணிக்கொள்ள கர்த்தர் ஞானத்தையும் தெளிவையும் கிருபையும் தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். God bless you. God bless you.